கடல் மட்டத்துல இருந்து 4600 அடி ஹைட் இருக்கிற இந்த மலைக்கு மேல ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கு. அதுல தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். இந்த ரோலர் கோஸ்டர் மணிக்கு 42 கிலோமீட்டர் வேகத்துல போகும். முக்கியமான விஷயம் இந்த ரோலர் கோஸ்டரை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கூட யாருமே வர மாட்டாங்க. இது அசர்பைஜான்ல இருக்கு. அசர்பைஜான் கேபிட்டல் சிட்டி பாக்குல இருந்து ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணணும். இந்த ஊரே ஒரு மாதிரி வினோதமா தான் இருக்கு. அந்த மலையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. போற வழியில சிவப்பு கலர்ல ஒரு மலையை பார்த்தோம். என்ன மலைன்னு சொல்லிட்டு ஏறி பார்த்தா இதுக்கு பேரு கேண்டிகன் மவுண்டன் அப்படின்றாங்க. கீழே பாத்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா முட்டாய் மாதிரி ஏதோ கிடக்கு. இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டா கூட இது என்னன்னே தெரியல அப்படின்றாங்க. என்னவா இருக்கும் தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மலையில நிறைய மினரல்ஸ் இருக்கு. அதனால தான் இது சிவப்பு கலர்ல இருக்கு அப்படின்றாங்க. நான் கூட கை வச்சு பார்த்தேன். ஆமா கையோட வருதுங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நம்ம போக வேண்டிய இடமான சடாக மவுண்டனை நோக்கி நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டிராவல் ஃபுல்லா நம்ம பார்த்த எல்லா இடமும் பிரம்மாண்டமாவும் பிரமிப்பாவும் இருந்துச்சு. நேரா உள்ள போயிட்டு இதுக்கு எவ்வளவு டிக்கெட்னு கேட்டா 25 ரூபா அப்படின்றாங்க. இந்த ஊர் காசு நம்ம ஊர் காசு 50 ரூபா கொடுத்தா தான் இங்க 1 ரூபா கொடுப்பாங்க. அப்ப எவ்வளவு வந்திருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர்ல தான் நம்மளும் போக போறோம். நார்மலா ரோலர் கோஸ்டர்ல போறது ஓகே தான். ஆனா மலைக்கு மேல அவ்வளவு ஹைட்ல இருந்து வர்றது ரொம்ப பயமா இருக்கும். அதே பயத்தோட தான் நானும் உட்கார்ந்திருந்தேன். ஏறி உட்கார்ந்தோனே சீட் பெல்ட்லாம் மாட்டிட்டு நீங்க போலாம் அப்படி அனுப்பிச்சு விட்டாங்க. மலைக்கு மேல ஏற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இவங்களே ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துட்டு போய் மலை உச்சில நிறுத்திடுவாங்க. எனக்கு அப்படியே மேல போக போக ஹைட் ஏற ஏற அப்படியே வயித்தெல்லாம் பெரட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஹைட்டுக்கு மேல இருந்து பாக்குறப்ப அவ்வளவு பயமா இருந்துச்சுங்க. சரி ரைட் வந்துட்டோம். வெற்றிகரமா இதை எப்படியாச்சும் முடிச்சிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சி உட்கார்ந்திருந்தா இறங்குங்க இந்த இடத்த போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. வேற வண்டி மாத்தி விடுறோம் அப்படின்னாங்க. எனக்கு வேணா நான் ஆல்ரெடி உயிரை கையில பிடிச்சி வச்சிருக்கேன். வேற வண்டியை கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வண்டியை வாங்கிட்டு கிளம்பலான்னு கிளம்புனா நம்மளுக்கு பின்னாடி வீடியோ எடுத்துட்டு வந்த நம்ம நண்பர் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. ரோலர் கோஸ்டர்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல எப்படி சுத்துறாங்களோ அந்த மாதிரி வந்து பையன்னு போறோம். வண்டி எப்படி இருக்கு பாருங்க. ஜம்முன்னு இருக்கா. என்ன நல்லா தானே பேசிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? அதோ பாருங்க. மை போன் ஃபெல் டவுன். மேல டர்னிங்ல சத்தியமா பிரதர் எமர்ஜென்சி. அவர் கையில வச்சிருந்த அந்த ஐபோனை இந்த மலைக்கு நடுவுல கீழே போட்டாரு டர்னிங்ல. இப்போ நம்மளுக்கு ரெண்டு பயம். முதல்ல இந்த ரோலர் கோஸ்டர் பயங்கர ஃபாஸ்டா போகுது. அதை கண்ட்ரோல் பண்றது. அதுக்கப்புறமா என்னோட நண்பரோட ஐபோன் கீழே விழுந்துருச்சு. அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுங்கிறது. ஆனா என்னதான் பயமா இருந்தாலும் இந்த இவ்வளவு பெரிய மலைக்கு நடுவுல நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் ஓட்டலாம் அப்படிங்கிறது வேற லெவல் பண்ணு. இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர்லாம் நம்ம ஊரு ஊட்டி கொடைக்கானல் மலைக்கு வந்தா எப்படி இருக்கும்? செமையா இருக்கும்ல. வருமா வரதா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னதான் அந்த ரைடு ஜாலியா இருந்தாலும் நம்மளோட நண்பரோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஐபோனை கீழே போட்டாப்ல. சரி எப்படியாச்சும் இறங்கணும்னா அவரோட ஐபோனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வளைச்சி கிளச்சி செம ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து கீழே இறங்கியாச்சு. போன் விழுந்துச்சுன்னு சொல்லுங்க. ஐபோன் சத்தியமா பிரதர் எமர்ஜென்சி. பாக்கெட்ல வச்சா விழுந்துருச்சு. கீழே பத்திரமா கிட்ட பாக்கெட்ல வச்சோம்ல. எதுக்கும் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டுருவோமே, நீங்க என்ன பிராங்க் பண்றீங்களா இல்ல உண்மைதான் சொல்றீங்களா அப்படின்னா நிஜமா விழுந்துருச்சுங்க போன் அப்படின்றாப்ல. பிடிக்காம வண்டி வேகமா போகுது. எல்லாம் பறக்குது. நான் இதை பிடிக்கிறதா இதை பிடிக்கிறதா. அப்புறம் இன்னொரு ரோலர் கோஸ்டர் பிடிச்சி மலை உச்சி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நடந்து வந்து அவர் தொலைச்ச போனை கண்டுபிடிச்சாச்சுங்க. கிடைச்சிருச்சு. நல்ல வேலை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.